உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். 11வது வசனத்தை இப்பொழுது கவனிக்கலாம். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். இருதயம் சுத்தமாக இருந்தால் அவனுடைய வாயின் வார்த்தை உதடுகள் எப்படி இருக்குமா? இனிமையாக இருக்குமா? சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். பாருங்கள், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுனார். இருதயத்தில் எல்லா பாவமும் இருந்தால் பாவத்தை பேசினதுனால அப்பாவே தன்னை கரைப்படுத்தி கொள்கிறான்றாரு. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை கரைப்படுத்தும் அப்படி சொல்கிறாரு. அப்போ இருதயத்தின் நிறைவு நன்மையானதாக இருந்தால், சுத்தமானதாக இருந்தால், நல்ல வார்த்தைகளை தன்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகளை கொடுக்கும்போது ராஜா பார்க்குறாங்க, இது ஒரு நல்ல ஆள் இருக்கான் ஐயா, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ராஜா இவனை சிநேகிதனாக வச்சுக்கிறான்னு எழுதியிருக்கு. ஆக நம்ம என்னமோ நமக்கு இது முடியுமா அது முடியுமா பேசுகிறவங்க நிறைய பேர். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் இருதயத்தை நீ நல்லா வச்சுக்கிட்டேன்னா உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா பக்கமும் இருந்து வரும். இந்த இருதயம் சுத்தமாக இருக்கும்போது இப்போ என்ன சொல்லியிருக்கு? அவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். நல்ல இன்பமாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான நல்ல வழியை சொல்லக்கூடிய ஆளுக எப்படியோ பிரபலமாகிடுவாங்க. ராஜா கிட்ட செய்தி போயிடும், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை கூட கவனிங்க. அங்கே 2 பேர் ஜெயிலில் சொப்பனம் கண்டுட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. அவங்க 2 பேருக்கும் போய் நீ இப்படி செஞ்ச அதனால் சாவே, அப்படி செஞ்ச போவே, அப்படியெல்லாம் நியாய தீர்ப்பு மாதிரி சொல்லலை. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போனான். ஆனால் அவன் பாருங்க, ராஜா இந்த யோசேப்பை கூப்பிட்டு விடுறாரு. எப்படி நடந்துருச்சு பாருங்க. கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும், துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். கர்த்தருடைய கண்கள் ஞானத்தை காக்கும். ஞானத்தை காக்கணும்னா அந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க ஞானமாக நடக்கும்போது அவர்களுடைய வழியை கர்த்தர் காக்கிறாரு. ஆனால் துரோகிகளின் வார்த்தைகளையோ, இவர்களுக்கு இந்த ஞானவான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க துரோகிகளின் வார்த்தைகளையோ அவர் தாறுமாறாக்குகிறார். இவர் சமயத்தில் இந்த வேலையெல்லாம் செய்வார். ஜனங்கள்லாம் சேர்ந்து வானளாவ கோபுரம் கட்டலான்னு சொல்லி பாபேலில் நிம்ரோது கட்ட போனானா. நிம்ரோதுன்னா அவன் தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான்னு போட்டிருக்கு. அவன் தேவனுடைய ஜனங்களை வேட்டையாடினவன். அந்த காலகட்டங்களில் ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு சமமானவனாக இருந்தவன் அப்படின்லாம் சொல்லி இந்த வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. அங்கே அவன் பாபேல் கோபுரம் கட்டினப்போ பாஷை தாறுமாறாக்குனாரான் கர்த்தர். இது மாதிரி இங்கேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் பல்ல கடிக்கலாம், உக்கிரமாக பேசலாம், இப்படி செஞ்சிருவேன்னு சொல்லலாம். ஆனால் அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவனுடைய வழியில் தாறுமாறாக்கி விட்டுருவார். வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவானா. எந்திரிச்சு போன ஒரு வேலை சொன்னால் போயிட்டு வாடான்னா, இல்லை சிங்கம் இருக்கும்னு. சிங்கம் இருக்குது, வீதியில் செத்து போவேன்னு சோம்பேறி சொல்லுவானா. இப்படி ஆளுகளை வச்சு என்ன செய்ய முடியும்? பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகுழி.
கர்த்தருடைய கோபத்துக்கு ஏதுவானும் அதிலே விழுவான். இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் முதல் 9 அதிகாரங்களும் கர்த்தருடைய ஞானத்தை வேண்டான்னு சொல்கிறவங்களாம் இந்த பரஸ்திரிக்கிட்ட போய் விழுந்துருவாங்க அப்படின்னு, கர்த்தரை தேடி வசனத்தை தேடி கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறவங்கெல்லாம் இந்த பரஸ்திரிக்கு தப்பு வைக்கப்படுவார்கள்னு எழுதியிருக்கு. இங்கே என்ன, அதே தான் வேறு மாதிரி எழுதியிருக்கு. கர்த்தருடைய கோபத்துக்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் என்று எழுதியிருக்கிறது. சரி, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையை கண்டித்து வளர்க்கணும்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அநேக பெற்றோர் செய்கிற தப்பு என்னன்னா, சின்ன பிள்ளை தானே ஒன்றும் தெரியாது, சின்ன பிள்ளை தானே ஒன்றும் தெரியாதுன்னே விடுவாங்க. அந்த பிள்ளை பெரிய பிள்ளை வளர்ந்த பிறகுமே அது ஒழுங்கற்று தான் இருக்கும். அப்புறம் பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். கையில் குச்சி எடுத்தால் கோல் எடுத்தால் குரங்கும் ஆடும்பாங்க. அதெல்லாம் அந்த பயம் இருக்கணும். தப்பு பண்ணால் அடி உழுகும், மதியீனமாக செஞ்சால் அடி உழுகும்னு அவனுக்கு தெரியணும். அப்போ கையில் இருக்கிற தண்டனையின் பிரம்பு அவனை அகற்றும். மதியீனம் நெஞ்சில் இருக்கிறது. ஆனால் சரீரத்தை அடி போட்டால் கூட இந்த மதியீனம் பிடுங்கி அடிச்சுட்டு ஓடிடுது, இங்கே இருக்க நமக்கு முடியாதுன்னு. தனக்கு அதிகம் உண்டாக தருத்திரனை ஒடுக்குகிறவன் தனக்கு குறைச்சல் உண்டாகவே ஐஸ்வர்யவானுக்கு கொடுப்பான். ஏங்க, இப்போது நம்மளை சுற்றி நடக்கிற அநேக காரியங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த ஏழை பாளையல்கிட்டருந்து உறிஞ்சி எடுத்து நியாயமாக எடுத்தால் பரவாயில்ல, அதை அநியாயமாக உறிஞ்சி எடுத்து ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற ஆளுக கடைசிக்கு இவனோட பெரிய ஒரு ஐஸ்வர்யவான்ட்ட அள்ளி அள்ளி கொடுத்து எல்லாம் காலி பண்ணிடுவேன், இவன்கிட்டருந்து அவன் பிடுங்கிடுவேன். அதனால் இந்த மாதிரி ஏழைகளை ஒடுக்கிறது, அவங்கக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கிறது, இதெல்லாம் நமக்கே கேடு வரத்தக்கதா பின்னாடி ஒன்று வந்துரும்னு சொல்கிறாரு. நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதாய் அது சொல்கிறார்ல, சாந்தம் மனத்தாழ்மையுமாய் அன்புடையவர்களாய் இல்லாதவனுக்கு இறங்குகிறவர்களாய் உதவி செய்கிறவர்களாய், அப்படிப்பட்ட இருதயம் இருக்கிறது மிக மிக நல்லது. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. இதான் அடிக்கடி அங்கெங்கே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. மகனே, என் வார்த்தைகளை கவனி, வசனத்தை கேள், இதை மனதில் இருதயத்தில் வச்சுக்க, அதை பாதுகாத்துக்கொள், எல்லா காவலோடும் காத்துக்கொள், இந்த வசனம்லாம் அவன் கண்ணுக்கு முன்னாடி எப்பவும் இருக்கட்டும் அப்படிலாம் சொல்கிறவர் இங்கே எப்படி அதுதான் சொல்கிறாரு. உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. நான் நேரடியாகவும் சொல்கிறேன், ஞானிகள் இருக்காங்க, அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க தான் ஞானத்தை பெற்றவங்க. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, உள்ளத்தில் காக்கிறது மட்டும் இல்லை, அந்த ஞானமான வார்த்தைகள், தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள், இந்த வேத வாக்கியங்களை உங்களுடைய உதடுகளில் வச்சுருக்கணுங்கிறார். உதடுகளில் வச்சுருக்கணும்னா அட்லீஸ்ட் தியானம் பண்ணணும், அதை பேசணும். யோசுவாக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ புத்திமானாய் நடப்பாய், அப்பொழுது உன்னுடைய வழியையும் வாய்க்க பண்ணுவாய் அப்படி சொன்னார். அப்போ இது என்ன நம்ம பார்க்குறோம்? உன் செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு என் போதகத்தை உன் இருதயத்திலே வை. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது தொடர்ந்து கர்த்தர் கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை அப்படியே அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கும்போது அது இன்பமாக இருக்கும். அவருடைய தழும்புகளால் குணமானேன், அது எனக்குள்ள ஒரு இன்பத்தை உண்டாக்குகிறது. கடைசி பார்த்தா இருக்கிற வியாதியும் மறைஞ்சு போயிடுது. என்னென்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா? அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்கள்னாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போலாகிறது. அது சொல்கிறாரு, எகிப்தியருக்கு வரப்பண்ண ஒரு வியாதியை நான் உன் மேலே வரப்பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்னு இந்த வார்த்தைகளை கேட்கவே இன்பமாக இருக்குது.
இப்போ நம்ம பார்த்தோமே சங்கீதம் 103 ஒரு வரி, உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதாவது இன்பமான வாழ்க்கை இருக்கிறவங்க தான் இன்னும் கொஞ்சம் நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த இன்பமான வாழ்க்கை இருக்கும்போது அவரும் வாழ வயது போல் ஆக்குறாராம். ஆனால் வேதனை கண்ணீருமா இருக்கிறவங்க ஆண்டவரே போதும் ஆண்டவரே சீக்கிரம் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. ஆயுசு நாட்கள் குறைஞ்சி போயிடும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு உள்ளத்தில் காத்து அவைகளை உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாக இருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் அவைகளை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறீங்களா? உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இவைகளெல்லாம் நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்படி ஞானமான வார்த்தைகள், கர்த்தருடைய வசனம், அவருடைய வார்த்தைகளை கவனித்து அவைகளை கண்ணு முன்னாடி வச்சு, அப்போ ஜீவ தண்ணீர் ஊற்று உள்ளிருந்து புறப்பட்டு வரும்னு சொல்கிறாரே. அதுக்காக நான் இப்போ இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி இந்த வசனம் உங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கே, இதுவே அது கர்த்தருடைய நோக்கம் அதானே. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தம் அது சாதாரணமாக சத்தியம்னாக்கா அது இப்படித்தான் 2-4 கர்த்தர் நல்லவர் பரிசுத்தர், இவருடைய வழி தான் சரி, இதெல்லாம் இது சாதாரணமாக யதார்த்தமானவைகள். 2-4 கண்டா பிடிக்கணும். ஆனால் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி உள்ள ஆளுங்க 2-5 முடிச்சிடுவாங்க. அது என்னமோ அவங்களுக்கு அப்படியெல்லாம் முடியுதுங்க, நமக்கு அது முடியாது. சில ஆளுங்க பேசி என்னமோ பேசுவாங்க. சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கும் நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கும் ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? இப்போ என்ன சொன்னார்? நீ எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் இப்படி சொல்கிறேன்னு சொன்னவர் இன்னும் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன்றார். என்னத்தை எழுதி வச்சுருக்கிறாராம்? சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை நான் உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நம்பர் 1, நீ உன்னை அனுப்பினவர்களுக்கு சத்திய வார்த்தைகளை மறுமொழியாக சொல்லும்படிக்கு 2, ஆலோசனையும் ஞானத்தையும் பற்றி நான் உனக்கு முக்கியமானவைகளை எழுதவில்லையா? எழுதியும் கொடுத்துருக்கிறாராம் பைபிளில், பேசவும் செய்கிறாராம், எழுதியும் கொடுத்துருக்கிறாராம். ஆதலால் இவைகளை கவனித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்வதற்கு ஏற்ற நல்ல மனப்பான்மையோடு பூமியில் அவருடைய ஏஜெண்ட்டாக பூமியில் நம்ம வாழலாம். அதாவது என்னெல்லாம் சொல்கிறாங்க, கடைசியில் உங்களை பார்க்குறவங்க இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கட்டும். இயேசுடைய வார்த்தைகளின்படி நீங்கள் நடக்கிற ஆளாக இருந்தால் இயேசுடைய தன்மைகள் உங்ககிட்ட விளங்க ஆரம்பிச்சிடும். இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை மக்கள் பார்க்கும்போது இந்த ஆள் இயேசுனார் சொல்கிற மாதிரியெல்லாம் செய்கிற ஆளுங்க அப்படின்னு மற்றவங்க சொன்னால் அது எவ்வளவு சந்தோஷம். அப்படி இருக்கும் என்று தெரிகிறது. ஏழையாக இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. ஏழைக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. ஆனால் ஊரில் இருக்காங்க, இங்கே ஏழைகள்கிட்ட இருக்கிறத பிடுங்கிட்டு போகிற ஆளுங்க. நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவனுக்கு பலன் இருக்குது, இவன் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம். அதை விட்டுட்டு ஏழையாக இருக்கிறவன்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போகிற ஆளுகளை என்ன சொல்ல? கர்த்தர் சொல்கிறாரு, ஏழையாக இருக்கிறான் என்று அந்த ஏழையை நீ கொள்ளையிடாதே, சிறுமையானவனை நியாயஸ்தலத்திலே உபத்திரவப்படுத்தாதே. சிறுமையான பாவப்பட்டவங்க அவனை நியாயஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாத. அவன் உண்மையை தான் பேசிகிட்டு இருப்பேன், ஆனால் நீ எதையாவது அதையும் பேசி அவனை உபத்திரவப்படுத்தாத. கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். இது ரொம்ப பயங்கரம். என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி, யார்? ஏழையாக இருக்கிறவனுக்கு, அப்புறம் சிறுமைப்பட்டவனுக்கு. கர்த்தர் இவங்களுக்காக வழக்காடி
அவர்களை கொள்ளையிடுகிறவர்களுடைய பிராணனை கொள்ளையிடுவார். அவனை உயிரை வாங்கிடுவார். ஏன்டா பாவப்பட்டவன் ஏழையாக இருக்கிறவன் அவனை போய் நீ கொள்ளையடிச்சிட்டா இருக்க, உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லி உயிரை வாங்குவேன்றாரு. பிராணனை கொள்ளையிடுவார்னு போட்டிருக்கு. இதெல்லாம் நம்மை சுற்றி நடக்கிறது. இன்றைக்கும் கூட ஏழைகள், தரித்திரர்கள், சிறுமைப்பட்டவர்கள் இவர்களுக்கு இழைக்கப்படும் தீமைகளை நம்ம பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. நாம் ஏதாவது முடிஞ்ச மட்டுக்கு உதவி செய்வோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவங்களுடைய உபத்திரவப்படுத்தின ஆளுக, இவங்களை கொள்ளையடித்தவங்களெல்லாம் அவங்க எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தர் இருக்கிறாரு, இதெல்லாம் அவர் தான் செஞ்சுருக்கிறாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். கோபக்காரனுக்கு தோழனாகாதே. கோபக்காரனுக்கு ஃப்ரெண்ட் ஆகிராத. அவன் மாதிரி நீ கோபக்காரனை நீ மாறிடுவ. ரெண்டாவது, அவன் உன் மேலே கோபத்தில் என்ன செய்வான்னு தெரியாது. உக்கிரமுள்ள மனுஷனோடைய நடவாதே. கோபக்காரன் வேற, உக்கிர கோபம் அது வேற. ருத்ர தாண்டவம்னு சொல்லுவாங்க. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதேன்றாரு. அதை அங்கேயே நிறுத்த வேண்டியது. நம்ம கோபக்காரனுக்கு போய் நம்ம தோழனா ஃப்ரெண்டானுன்னா அது இல்லாத கோபமும் நமக்குள்ளே வந்து ஏறி உட்காந்துக்கும். நான் இப்படி ஏறி உட்காந்துக்குன்னு சொல்கிறத நீ கேட்டு ஆச்சரியப்பட வேண்டாம். அந்த கோபத்தை உண்டாக்குறது ஒரு தீய ஆவி தானே. அந்த தீய ஆவி இப்போ உங்ககிட்டே வந்து உட்காந்துக்கிறோம். அந்த கோபக்கார புத்தி உங்களுக்கும் வந்துடும்னு சொல்ல வர்றாரு. அந்த கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடைய நடவாதே. நீ அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அவங்களோட சேர்ந்தா கடைசிக்கு உன்னுடைய ஆத்மா ரட்சிப்புக்கு வராதபடி வேற எங்கேயோ சிக்கிக்கிறோம். அங்கே போய் சிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே. ஷியூரிட்டி போட்டேங்க, அந்த அவர் வந்து கேட்டாருங்க, கடன் வாங்கணுன்னு கேட்டார். பேங்க்கில் ஷியூரிட்டி மட்டும் கையெழுத்து போடுங்க, அவங்க எனக்கு கடன் கொடுப்பாங்கன்னு சொன்னார். நானும் போய் கையெழுத்து போட்டேன். எப்போ அது கையெழுத்து போட்டப்போ சும்மாவா போட்டாங்க? உனக்கு என்ன சொத்து இருக்குது, நீ என்ன வேலை பார்க்குற, என்ன வருமானம், அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உங்களை ஷியூரிட்டி போட விடுவாங்க. நீங்கள் ரோட்டில் போகிற வெறும் ஆளாக இருந்தாக்கா ஷூரிட்டியெல்லாம் போய் யாருக்கும் போட முடியாது. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல அந்தஸ்தில் இருக்கீங்கன்னு தான் உங்களை கூப்பிட்டு ஷூரிட்டி போட சொல்கிறாங்க. அவங்களும் கேட்டு வாங்குவாங்க. கடைசிக்கு இந்த கடை வாங்கினவன் கட்டாமல் போனான்னு வைங்க, அவன் கட்டாததெல்லாம் நம்ம கட்டணுங்க. அதனால் கையடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாக இருக்காதே. போய் வர்ற ஆளுக்கெல்லாம் ஷூரிட்டி போட்டுக்கிட்டு இருக்காத. ஆனால் நமக்கு நம்முடைய வீட்டார், குடும்பத்தார், நமக்கு உறவினர், இப்போ இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் செய்யணும், கர்த்தரே நமக்கு அதை செய்ய சொல்கிறாரு அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் சில ஆளுக இருக்காங்க, தாங்க எல்லாம் பெரிய ஆளுக மாதிரி நினச்சிக்கிட்டு கேட்குறேன் வர்றவனுக்கெல்லாம் ஷூரிட்டி போடுறேன்னு கையெழுத்து போடுவாங்க. கடைசிக்கு பேங்க்லேருந்து ஆள் வருவாங்க, இல்லாட்டி வேறு யார்ட்டையாவது சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாக்கா அந்த ஈட்டிக்காரன் வருவான். அது எவ்வளோ பெரிய பிரச்சனை பாருங்கள். செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாது இருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. இந்த வசனத்தை தனியாக பார்க்கக்கூடாது. நீ யாருக்காவது ஷூரிட்டி போட்டிருந்தேன்னா அவன் பணம் கட்டாமல் போனதுனால நீ பணத்தை கட்டுவேன்னுவான். அப்போ பார்க்குறப்ப செலுத்த அந்த அவன் பட்ட கடனை உனக்கு செலுத்துறதுக்கு ஓண்ட காசு இல்லைன்னா, உனக்கு செலுத்த உனக்கு ஒன்றுமில்லாது இருந்தால் நீ படுத்திருக்கும் படுக்கையையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகுமே. நீ படுக்க வச்சுருந்தா அதை கூட எடுத்துகிட்டு போயிடுவேன், நல்ல சட்டை துணி மணி வச்சுருந்தா அதையும் எடுத்துகிட்டு போயிடுவேன், அப்படி சொல்ல வர்றாரு. இந்த சட்டை படுக்கையெல்லாம் வந்து இது ஒரு விஷயமானு நீங்கள் கேட்கலாம் இப்போ. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலங்கள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அநேக சமயத்தில் மாற்று வஸ்திரம்னு கேட்டிருக்கீங்களா? அடுத்த மாற்று வஸ்திரம் இல்லாத அளவுக்கு தான் இருப்பாங்க. ஒருவேளை 1-2 மாற்று வஸ்திரம் வச்சுருந்தா அது பெரிய காரியமாக இருக்கும். நீ ஷூரிட்டி கையெழுத்து போட்டானே நீ படுத்திருக்க படுக்கையை அவன் கொண்டுட்டு போயிடுவேன். உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே.
உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறி, வயலில் மூளை கல் ஊனியிருப்பாங்க, பிதாக்கள் ஊன்றிய அந்த எல்லைக்குறி, அதை மாற்றாதே. ஆனால் சில ஆட்கள் இங்கே என்ன எம்புட்டு பிரச்சனை பண்ணுறாங்க தெரியுமா? ஏதாவது வம்பு பண்ணுவாங்க. இந்த 23வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 10, 11, 10வது 11வது வசனங்கள். பூர்வ எல்லை குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உங்களுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். இங்கே உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லை குறியை மாற்றாதேன்னு, அங்கே பூர்வ எல்லை குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. ஏன் எல்லை குறியை மாற்றுறேன்? அங்கே ஒரு வாய் பேச முடியாத ஒருத்தன் அடுத்த நிலம் அதை பிடிங்கலான்னு கல்லை பிடிங்கி அங்கிட்டு 10 அடி தாண்டி நட்டுறது. இங்கே என்ன நடக்குமா? அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவாராம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இதை நீங்களே வேலை பார்க்குற இடத்துல யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருந்து சரியாக செய்வீங்கன்னா, இதை கவனிக்கிற அதிகாரிகள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இந்த ஆள் ஒழுங்காக வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி, பெரிய ஐஸ்வர்யவான அல்லது ராஜா அவன் கூப்பிட்டு நீ ஏங்கிட்ட வந்து வேலை செய்யன்னு சொல்லுவான். சம்பளமும் நிறையா கிடைக்கும். அது அப்படி தான் இருக்குது. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜா யோசிக்கிறான், இந்த வேலையை இவன்கிட்ட கொடுத்தா ஒழுங்காக செஞ்சு முடிப்பான் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. ஏன்னா இவன் அப்படி ஆளாக இருக்கிறான். ராஜா இவனுக்கு இந்த நம்பி இவன்கிட்ட இந்த வேலையை கொடுக்கலான்றதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். ஏன்னா ராஜா அங்கே தடுமாறிக்கிட்டு இருக்கான் பல சமயங்களில். இந்த வேலையை யார் போய் ஒழுங்காக செய்கிறாது அப்படின்னா செய்ய ஆள் இல்லாமல் அவன் தேடிட்டு இருக்கிறான். அங்கே நீங்கள் நிற்பீங்களாம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். அருமையானவர்களே, தேவன் இந்த சத்தியத்தில் அன்பிலே நடக்கிறவர்களை எப்படி உயர்த்துகிறார் என்று, எப்படி பாதுகாக்கிறார் என்று, எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று, அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். பாருங்கள், வீடும் ஆஸ்தியும் பெற்றோர்கள் வைக்கும் சுதந்திரம்னு எழுதிருந்துச்சே. அப்படின்னா நீதிமான்கள் வீடும் ஆஸ்தியும் பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி சம்பாதிச்சு வைக்கிறாங்க. அப்போ இது எல்லா காரியங்களும் நன்மையாக வரணுமானா இந்த பொல்லாத உலகத்தில் நீங்கள் எப்படி ஞானமாக நடந்துக்கணுங்கிறத இந்த நீதிமொழிகள் புஸ்தகம் சொல்லுது. ஆதலால் ஒருவேளை அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் இருந்தால் கூட கூடுமானவரை ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்க முயற்சிங்க, அல்லது ஒரு வாரத்துக்கு ஒருக்காவது ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அது அந்த தொடர்பு இருக்கும், அந்த லிங்க் இருக்கும், அந்த ஞாபகம் இருக்கும். அப்போ நம்ம சத்தியத்தில் நடப்போம். சரி, 23வது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால், அதிபதி யார்? ஆளுகை செய்கிற மனுஷன், தேசத்தை ஆள்றவன், அல்ல ஊர் தலைவனாக இருக்கலாம், எப்படியோ. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். சாப்பிட என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு நல்லா கவனித்து பாரு. என்ன காரணம் சொல்கிறார் பாருங்க. நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அங்கே நிறையா சாப்பாடு இருக்குது, சாப்பிடலான்னு வேகமாக எந்திரிச்சு சாப்பிட போனேன்னா அது பெரிய ஆபத்துடா. முதல்ல அது போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில் கத்தியை வை. அதாவது சாப்பிடாத நிறுத்து. அப்புறம் அவன் சாப்பிடுன்னு சொல்லி, இல்லை இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அப்படி வேணால் சாப்பிடலாமே ஒழிய அது இது ஒரு பெரிய சிக்கலுங்க. அவன் அந்த அதிபதி சும்மாவா சாப்பாடு கொடுக்குறாங்க? பின்னாடி காரணத்தை பாருங்கள். ஒரு அதிபதியோடைய போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார்.
நல்லா பாருன்னு சொல்கிறத விட்டுட்டு நல்லா கவனித்து பாருன்னு வேற சொல்கிறாரு. நீ போஜன பிரியனாக இருந்தாலும் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அந்த இதுன்னா லெக் பீஸுங்க, அதில் இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. என்னங்க அதிபதின்னு சொன்னோன்னே இப்படி வந்துருமான்னா, பொதுவாக அதிபதிகளாக இருக்கிறவங்க சம்பாத்தியங்கள் சரியான விதத்தில் மட்டும் வரல. சில ஆட்களை பற்றி நமக்கு தெரியும், மாதத்துக்கு ₹1 சம்பளம் வாங்குறேன்னு வாங்க. அப்புறம் பார்த்தாக்க 7 லட்சத்துக்கு அங்கே ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க. அது அப்போ எங்கேருந்து வருதுன்னு நம்ம நிதானிக்கிறோம். இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான்னா எதுக்கு கொடுக்குறான்? உங்களை கவுக்கிறதுக்கு, உங்கள்கிட்டருந்து எதோ ஒன்று பிடுங்கிறதுக்காக தான் கொடுக்குறான். நீ அவன் கொடுத்தான்னு அதை சாப்பிட்டு வந்தேன்னு நீங்கள் அங்கே மாட்டிக்கிடுவீங்க. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. பொதுவாக உலகத்தில் இருக்கிற நாட்டு நடப்பை எழுதியிருக்கிறாரு. நம்ம அங்கே எங்கெல்லாம் போய் மாட்டிக்கிறக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டுமென்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. பணக்காரனாகணுன்னு ஆசையே படாத. பணம் வரும், கர்த்தர் கொடுப்பாரு, அது அவர் ஐஸ்வர்யவான் ஆக்குவார், அது வேற. ஆனால் நம்ம ஐஸ்வர்யவாகணும்னு ஆசைப்பட்டோம், ரொம்ப மோசம். சுய புத்தியை சாராதே. அவர் என்ன சொல்கிறாருன்னு அதை கேளு. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். ஐஸ்வர்யவானான்னு அதை வாங்கணும் இதை வாங்கணும். இல்லாமல் போகும் பொருள்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோட இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். அதிபதி சாப்பிட சொல்கிறேன்றான். வன்கண்ணனுடைய ஆகாரம்னு எழுதியிருக்குது. இவங்கெல்லாம் ஏதோ உங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்காக எதோ சாப்பிட வச்சு நல்லா தண்ணி போட விட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஆட்கள் கண்ட்ரோல் இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு படிச்சுக்கு பார்த்தா பூராத்தையும் பிடுங்கிட்டு போயிருப்பாங்க. நீ அந்த ஆசையாக சாப்பிட்டிய அந்த சாப்பாடு, நீ புசித்த துணிக்கை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். சாப்பிட்டதும் வாந்தி ஆயிடுது, அதாவது அது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது, உன் உடம்புல ஒட்டாது. கடைசியில் உன் இனிய சொற்களை இழந்து போவாய். யார் கூட உட்கார்ந்ததுனால? இந்த அதிபதிகள், இந்த வன்கண்ணனாக இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யவான் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறப்ப அதெல்லாம் இருந்தால் எங்கே கொண்டு போய் விட்டுருமா? உன் இனிய சொற்களை நீ இழந்து போவாய். வெறுமனே இனிய சொற்கள் இல்லை, இருதயத்தின் நிறைவினால்தானே வாய் பேசும். அப்போ இப்படிப்பட்ட ஆட்களோடு நாம் உட்காந்து பேசி பழகி சாப்பிட்டு வரும்போது கடைசியில் நம்முடைய இருதயம் கெட்டு போயிடும். நம்ம வழக்கமாக பேசிக்கிட்டு இருந்தோமே இனிய சொற்கள், அது இல்லாமல் போயிடும். அருமையானவர்களே, எல்லா விதத்திலும் கர்த்தரை நம்புவோமாக. இந்த உலகத்தில் நல்லவன் ஒருத்தனும் இல்லைன்னு கர்த்தரே சொல்லிட்டாரு. தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த உலகத்தார அதிபதிகளை, பிரபுக்களை அல்லது வன்கண்ணை இப்படி யாராவது நான் உனக்கு செய்கிறேன், நீ 1 லட்ச ரூபா கொடு, நான் 2 லட்ச ரூபா கள்ள நோட்டு தர்றேன் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் உன்னுடைய இனிய சொற்களை நீ இழந்து போவாய். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவி, அப்பொழுது அவர் உன் வழியை செவ்வைப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. முடிவில் ஆசீர்வாதம் கர்த்தரிடம் தானே இருக்கணும். அதனால் இங்கே துரிதமாய் கிடைக்குதுன்னு யாரோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கினா அது முடிவில் ஆசீர்வாதம் பெறாதுன்னு எழுதியிருக்கு. அருமையானவர்களே, கர்த்தருடைய வழிகளுக்கு நம்மை ஒப்புவிப்போமாக. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.